ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். இதை நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதற்கு என்ன டிரான்ஸ்லேஷன், இதை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும். அதை இன்றைக்கி நம்ம கிளியராக கற்றுக்கலாம் நண்பர்களே. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் நிறைய இடங்களில் இந்த உட் யூ மைண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பலர் யூஸ் பண்ணுறதையும் பார்த்துருப்போம். நாமளும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்போம். அதாவதுங்க, இந்த உட் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே எல்லாத்துக்கும் ஒரு அலர்ஜி மாதிரி. ஏன்னா சம்மந்தமே இல்லாத நிறைய இடத்துல உட்டெல்லாம் போட்டு பேசுவாங்க. ஏன்னா அதுக்கு அவ்வளோ யூசேஜ் இருக்குது. அத்தனை யூசேஜ் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. பட் அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த உட் அப்படிங்கிற ரிலேட்டடாக வரக்கூடிய எந்த வார்த்தையாக இருந்தாலும் அதுக்கு மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரி பாருங்கள், அந்த வரிசையில் உட் யூ மைண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பாருங்கள், உட் யூ மைண்ட் இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வச்சு தான் இதோட மீனிங்கை நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். அதாவது நண்பர்களே, இந்த உட் யூ மைண்ட் அப்படிங்கிற வார்த்தை எதனுடைய டிரான்ஸ்லேஷனுக்கு ஈக்குவல் அப்படின்னா, நாம் குட் யூ அப்படிங்கிற வார்த்தையை என்ன பண்ணுவோம், ஒரு ரிக்வெஸ்ட்டாக ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம ப்ரெசென்ட்டில் இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், குட் யூ ஓப்பன் த டோர் அப்படின்னு நம்ம கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, குட் யூ ஓப்பன் த டோர், குட் யூ ப்ளீஸ் ஓப்பன் த டோர். அது ஸ்டாண்டர்டாக ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ட்ட டைரெக்டாக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேள்வி கேட்குறோம். டைரெக்டாக எந்த வித மறைமுகம் இல்லாமல் என்ன பண்ணுறோம், இந்த சென்டென்ஸை சொல்லலாம். இது மீனிங் அப்படி தான் என்ன பண்ணும், டெலிவர் பண்ணும். குட் யூ ஓப்பன் த டோர், குட் யூ ப்ளீஸ் ஓப்பன் த டோர். உங்களால் இந்த கதவை திறக்க முடியுங்களா, கதவை திறக்க முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இதற்கு இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன் என்னவோ அதற்கு ஏறத்தாழ ஈக்குவலாக தான் நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணாலும் மீனிங் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், would you மைண்ட், ஆனால் ஸ்ட்ரக்சர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக மாறுது. எந்த ஆக்ஷனை அவங்களுக்கு பண்ணுறதுக்கு நம்ம கேட்குறோமோ அந்த ஆக்ஷனை நீங்கள் ஐஎன்ஜி ஃபார்மில் தான் இங்கே சொல்லணும். ஓகே, ஏன்னா இந்த உட் அடுத்து வரக்கூடிய யூக்கு இம்மீடியட்டாக அந்த பர்டிகுலர் வேர்பு வந்து V1 போட்டுக்கலாம். ஆனால் வரல, அப்படி இடையில வேற ஒரு வேர்பு மாதிரி ஒரு வார்த்தை வந்திருக்கு. அதனால இதற்கு பக்கத்தில் பிளெயின் வெர்பு போட முடியாது. ஒரு பிளெயின் வெர்பு தான் ஒரு சென்டென்ஸில் வரணும். பக்கத்தில் இன்னொரு பிளெயின் வெர்பு போட முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அவங்கள என்ன ஆக்ஷன் செய்யணும்னு நம்ம கேட்குறோமோ அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை ஐஎன்ஜி ஃபார்மில் நம்ம போடுறோம். ஓகே, ஓப்பனிங் த டோர். ஓகே பாருங்கள், would you mind opening the door. அப்போது ஆஃப்டர் மைண்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெரண்டை ப்ளேஸ் பண்ணணும். இது ஒரு ஃபார்மேட். எப்படி, would you mind opening the door, would you mind opening the door. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சில நேரங்களில் நாம் ஒரு சிலர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டை கொடுக்கும் பொழுது எதுவும் தப்பாக நினச்சிக்காமல் அந்த கதவை மட்டும் திறக்க முடியுங்களா, ஆட்சேபனை இருக்குமா, ஆட்சேபனை எதுவும் மைண்ட் பண்ணிக்காமல் தப்பாக நினச்சிக்காமல் இப்படி கேட்குறோம் பார்த்தீங்களா. இதற்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா would you mind அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். இருக்கிறதுலே குட்டை விட பயங்கரமாக ஸ்டார்டிங்லேயே நம்ம கேட்குறதுல இன்டைரக்டாக மன்னிப்பும் கேட்டு அந்த ஆக்ஷனை செய்யவும் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் தான் would you mind. புரியுதுங்களா. குட்டு கூட டைரெக்டாக சொல்லிடும், இந்த கதவை திறக்க முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி சொல்லிடும். அது பணிவு தான். இது அல்ட்ரா பணிவு, இருக்கிறதுல அல்ட்ரா பொலைட். எது, இந்த would you mind அப்படிங்கிறது கொஞ்சம் கோவிச்சிக்காமல் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காமல் அதை மட்டும் கொஞ்சம் திறக்க முடியுங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம் நண்பர்களே. அதற்கு நான் இந்த பர்டிகுலர் டிரான்ஸ்லேஷன் பாருங்கள், கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காமல் நம்ம கேட்போம். எவ்ரிடே கம்யூனிகேஷனில் கண்டிப்பாக இதை நம்ம கேட்போம். கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காமல் அந்த கதவை திறக்க முடியுங்களா, அந்த கதவை திறக்க முடியுமா, ஓகே திறக்க முடியுமா. ஓகே, உங்களுக்கு அதில் எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லையே, கொஞ்சம் அப்ஜெக்ஷன் இல்லாமல் கொஞ்சம் அதை அஃபன் பண்ணாமல் நீங்கள் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் அந்த வேலையை கொஞ்சம் பண்ண முடியுங்களா அப்படின்னு தான் நம்ம இன்டைரக்டாக கேட்குறோம். புரியுதுங்களா. அதை தான் இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காமல் அந்த கதவை மட்டும் திறக்க முடியுங்களா சார், மேடம் அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ ப்ளீஸ் நான் திறக்கிறேங்க, ஹலோ ஷோர் நான் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுவாங்க. புரியுதுங்களா. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பணிவாக இந்த சென்டென்ஸை சொல்கிறோம். இதை தமிழில் சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க,
மக்கள் நமக்கு இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ரைட். அப்போது இந்த டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும். ஓவராலாக கதவை திறக்க முடியுமா அப்படின்னு மட்டும் பழகிட்டீங்க அப்படின்னா குட்யூ அப்படிங்கிற மாதிரியே தான் உங்களுக்கு மீனிங் வரும் மைண்டுக்குள்ளே. ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா கீவேர்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காம இந்த வேலையை செய்ய முடியுங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது would you mind அப்படிங்கிற வார்த்தை வந்துடணும். அப்போது இந்த would you mind அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, பேட்டர்ன் என்ன? would you mind ப்ளஸ் gerund. அவங்க எந்த பொருள் மேலே ஒரு ஆக்ஷனை செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த பொருளை, அந்த ஆப்ஜெக்டை இதற்கடுத்து நம்ம பிளேஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அவங்கள ஒரு ஆக்ஷனை செய்ய சொல்கிறோம், அந்த ஆக்ஷனை ஒரு பொருள் மேலே செய்யணும். கதவை திறக்கணும்னா கதவு மேலே தான் நம்ம அந்த ஆக்ஷன் செய்ய போகிறோம். அப்போ எந்த ஆக்ஷனை எந்த பொருள் மேலே போடுறோமோ அந்த பொருளை நாம் இங்கே பிளேஸ் பண்ணணும். இவ்வளோதான் கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ஈஸியாக ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான சென்டென்ஸ். சரி, இப்போ இதை வச்சு எப்படி நம்ம இங்கிலீஷில் டிஃப்ரெண்ட் சென்டென்சஸை ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காம மெதுவாக பேச முடியுமா? கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காம மெதுவாக பேச முடியுமா? சில நேரங்களில் இந்த வில் அப்படிங்கிற வார்த்தையினுடைய எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷனில் இது ஒர்க் ஆகும், கரெக்டாக வரும். பாருங்கள், கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காம மெதுவாக பேசுகிறீங்களா இப்படி நம்ம கேட்போம். ரெண்டும் கரெக்டு தான், தப்பெல்லாம் கிடையாது. கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காம மெதுவாக பேசுகிறீங்களா எப்படி சொல்லலாம்? பாருங்கள், மெதுவாக பேச முடியுமா, பேசுகிறீங்களான்னு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் தான் கேட்குறோம். அப்போ would you mind அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் நவுனை தான் யூஸ் பண்ணணும். would you mind என்ன ஆக்ஷனை அவங்கள பண்ண சொல்கிறோம், நம்ம பேச முடியுமா அப்படின்னு கேட்குறோமா? அப்போது ஸ்பீக் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வேர்பை ஐஎன்ஜியில் கொண்டு வந்துடணும். would you mind ஸ்பீக்கிங், மெதுவாக, அப்போ ஸ்லோலி. ஓகே, இது ஒரு கேள்வி வார்த்தையாக இருப்பதினால, கேள்வி வாக்கியமாக இருப்பதனால கடைசியில் நம்ம கொஸ்டின் மார்க் போட்டுறணும். ஓகே, would you mind speaking slowly? would you mind speaking slowly? would you mind speaking slowly? சிம்பிள். கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காம எனக்கு உதவி செய்ய முடியுமா? கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காம எனக்கு உதவி செய்ய முடியுமா? ரொம்ப சிம்பிள். பாருங்கள், would you mind உதவி செய்ய முடியுமா? உதவினா ஹெல்ப்பு, அதை ஐஎன்ஜியில் போட்டுடணும். ஓகே, would you mind helping? யாருக்கு உதவி வேணுமாம்மா? நமக்கு, அப்போது மீ. ஓகே, would you mind helping me? would you mind helping me? would you mind helping me? கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காம எனக்கு உதவி செய்ய முடியுமா? கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காம எனக்கு உதவி செய்கிறீங்களா? எனக்கு உதவி செய்வீங்களா? இதுவும் கரெக்டு தான், தப்பு இல்லை. கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காம இங்கே வெயிட் பண்ணுவீங்களா? பாருங்கள், அந்த ட்ரான்ஸ்லேஷன் வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காம இங்கே வெயிட் பண்ணுவீங்களா? நான் உள்ளே போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, பாருங்கள், would you mind வெயிட் பண்ணுவீங்களான்னு கேட்குறோம். அப்போது வெயிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, would you mind waiting here for me? ஓகே, would you mind waiting here for me? would you mind waiting here for me? would you mind waiting here for me? waiting for me here சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா அட்வர்பியல் ஃப்ரேஸ் தானே, அதை கடைசியிலையும் போட்டுக்கலாம், எங்கேயும் போடலாம், தப்பு இல்லை. ஓகே, அடுத்து பாருங்கள், கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காம கொஞ்சம் நகர முடியுமா? கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காம கொஞ்சம் நகருவீங்களா அப்போ நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், would you mind நகர முடியுமா? அப்போ மூவிங் கொஞ்சம், அப்போ a bit. ஓகே, would you mind moving a bit? 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 ரொம்ப ஈஸி நண்பர்களே, ரொம்ப ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? இப்போது இந்த யூ அப்படிங்கிற ப்ரொனவுன் வச்சு எதை யூஸ் பண்ண முடியுமாங்கிற அடுத்த டவுட் உங்களுக்கு வரலாம். அப்படி கிடையாதுங்க, எந்த நவுன் கூட வேணாலும் வச்சு இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காம அதை இவர் ஏற்றுக்குவாரா, கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காம அவங்க இதை பண்ணுவாங்களா, இப்படிலாம் நம்ம கேட்போம். அப்போ எல்லா நவுனுக்குமே இது ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? இப்போது டிஃப்ரெண்ட் நவுன்ஸில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துடலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் நவுன்ஸ். பாருங்களேன், கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காம அவர், கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காம அவங்க, இந்த வேலையை செய்ய அவளுக்கு
அடுத்து மணி. பாருங்கள், டிஃப்ரெண்ட் நவுன்ஸை வச்சும் இதை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். பாருங்கள், கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காம அவர் இன்னைக்கு வருவாருங்களா, கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காம அவரால் இன்னைக்கு வர முடியுமா, ரெண்டுமே கரெக்டு தான். சரிங்களா? பாருங்கள், ரொம்ப சிம்பிள். would you அப்படின்னு நம்ம போன ஸ்டைலில் படித்தோம். இங்கே அவர் அப்படின்னா would heன்னு சொல்லணும். ஓகே, would he mind, ஓகே, இன்னைக்கு வருவாரான் தான் கேட்குறீங்க. கடைசி வார்த்தை தான் நமக்கு முக்கியம். என்ன ஆக்ஷனை செய்ய வராமோ அந்த வார்த்தை முக்கியம். சரிங்களா? would he mind coming today, அவ்வளோதான், சிம்பிள். would he mind coming today, would he mind, ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ், அந்த மைண்டு வரைக்கும் ஃபிக்ஸ்டு, அதற்கப்புறம் தான் ஜெரண்ட், ஐஎன்ஜி ஃபார்ம். would he mind coming today, would he mind coming today, would he mind coming today. கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காம அவங்க இந்த ரூம் எடுத்துக்குவாங்களா, கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காம அவங்க இந்த ரூம் எடுத்துக்குவாங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். பாருங்கள், அவங்க அப்படின்னா would they mind, ஓகே, would they mind இந்த ரூம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா taking this room, ஓகே, would they mind taking this room. இந்த ரூம் எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா, இந்த ரூம் எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு கூட கொஞ்சம் அஃபென்சிவாக இருக்கும், ஏதாவது அவங்களுக்கு சிரமம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பொலைட்டாக கேட்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, would they mind taking this room, would they mind taking this room, இந்த ரூம் அவங்களால எடுத்துக்க முடியுங்களா, கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காம அப்படின்னு நம்ம கேட்குறோம். இந்த வேலையை செய்ய அவளுக்கு ஆட்சேபனை ஏதாவது இருக்கா, இதுதான் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன். பாருங்கள், ஆட்சேபனை இதுதான் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன். ஆனால் இதெல்லாமே எவ்ரிடே கம்யூனிகேஷனில் ப்ராக்டிக்கல் தமிழ்லே நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால தான் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காம அப்படிங்கிற ஈக்குவலண்ட்டான இன்னொரு டேர்ம் வச்சுக்கிறோம். சரிங்களா? இந்த வேலையை செய்ய அவளுக்கு ஆட்சேபனை ஏதாவது இருக்கா பாருங்கள். would she mind, ஓகே, இந்த வேலையா, அப்போது டூயிங் திஸ் டாஸ்க், would she mind doing this task, would she mind doing this task, would she mind doing this task. இந்த வேலையை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கா, ஏதாவது ஆட்சேபனை இருக்கா, ஏதாவது என்ன சொல்கிறதுங்க, சிரமம், இந்த வார்த்தை கூட கொஞ்சம் யூஸ் தான், நம்ம பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆமாம், ஏன்னா சிரமம் அப்படிங்கிறது கூட நம்ம அவங்கள வந்து என்ன பண்ணுறோம், ஒரு பொலைட்டாக தான் கேட்குறக்காக யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ரைட். would she mind doing this task, would she mind doing this task. கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காம மணியால், யார் மணியால் அந்த ஃபைலை அனுப்ப முடியுமா, மணியால் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காம கொஞ்சம் கோவிச்சிக்காமல் அனுப்ப முடியுமா பாருங்கள். would நேம்னா அப்படியே போட்டுருணும். would money mind sending that file, 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 would money mind sending that file. எனக்கு அனுப்ப முடியுமானா சென்டிங் அடுத்து மீ போட்டுக்கோங்க. would money mind sending me that file, would money mind sending me that file. கரெக்டு, மணி கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காம எனக்கு அனுப்புவாருங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ரொம்ப ஈஸி நண்பர்களே, கஷ்டமே கிடையாதுங்க. ஆனால் இதற்கு இந்த டிரான்ஸ்லேஷன் தாண்டா வரும். தமிழில் நம்ம இந்த சென்டென்ஸை சொன்னோம்னா அதற்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸ் தாண்டா அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷனை மட்டும் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாலே போதும். நமக்கு கிராமட்டிக்கல் ரூல் 1, ரூல் 2, ரூல் 3 அதெல்லாம் தேவையில்லை. இதை சொன்னால் இது வருது, இந்த அர்த்தத்தில் நம்ம சொல்கிறோம், அதுக்கு இங்கிலீஷில் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும், இதுவே மோர் தென் எனஃப், இதுவே போதுங்க. சரிங்களா? ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு காமெண்ட் செக்ஷனில் வரக்கூடிய ஹோம்ஒர்க்கு ஆன்சர்ஸை பண்ணிடுங்க நண்பர்களே. அண்ட் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நாம் அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான கான்டென்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்க நண்பர்களே. தேங்க்யூ.